குட் ஈவினிங் தான். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 4.3யோட கொஸ்டின் நம்பர் 8லேருந்து கொஸ்டின் நம்பர் 11 வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். A train travels 360 km at a uniform speed. 360 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ரெயின் போகுது, யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் யூனிஃபார்மாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஸ்பீட் ஹேஸ் பீன் 5 km per hour more, it would have taken 1 hour less for the same journey. இப்போ நம்ம இதை ட்ரெயின் பார்க்குற மாதிரி நம்ம இது காராக கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ காருன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோன்னா 365 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும். ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும்போது நம்மளுக்கு எடுக்கக்கூடிய டைமும் நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 5 km per hour எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்பீட் எடுத்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு போகக்கூடிய ட்ராவலிங் டைம் வந்து 1 hour கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்பீட் என்னவாக தான் இருந்துச்சு ட்ரெயினுக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எப்படி டெரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். தெரியாத வேல்யூ எப்பவுமே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி லெட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் be x kilometer per hour, unknown value. So next, if speed is 5 km per hour more, train would have taken 1 hour less. So இந்த கண்டிஷன் எல்லாம் வச்சுட்டு நம்ம எழுதலாம் by the conditions given இல்லைனா by the given condition. டைம் டேக்கன் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 360 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து நம்மளுடைய எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை வச்சுருக்கோம். இதோட டைம் டேக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அதே டைமை 5 km per hour எக்ஸ்ட்ராவாக போயிருந்தா, ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 km per hour இன்னும் வேகமாக போயிருந்தா நம்மளுக்கு எடுத்துருக்கக்கூடிய டைம் வந்து 1 hour லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இது +1 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 360 நான் காமனாக புல் அவுட் பண்ணேன்னா 1/x - 1/x + 5 கிடைக்கும், which is equals to 1. ஸோ 360 எல்சிஎம் எடுத்தோம்னா x + 5 - x whole divided by x into x + 5 is equals to 1. 360 into 5 divided by x square plus 5x is equals to 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணோன்னா x square plus 5x கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 into x square plus 5x கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். which is equals to 5 into 360 வந்து 1800. ஸோ x square plus 5x minus 1800 is equals to 0. So a is equals to 1, b is equals to +5 and c is equals to -1800. நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா கட்டாயம் விடாமல் கூடவே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் x is equals to நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஃபார்முலா -5 plus or minus square root of b square is 25 here. So -4 times 1 into -1800 whole divided by 2 times 1. So which is equals to -5 plus or minus square root of 25 plus 7200 divided by 2, which is equals to -5 plus or minus square root of 7225 divided by 2, which is equals to -5 plus or minus 85 by 2. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது x is equals to 2 வேல்யூ கிடைக்கும். -5 plus 85 by 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி x is equals to -5 minus 85 by 2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெடியூஸ் பண்ணோன்னா x is equals to 40ன்னு ஒரு டேர்ம் வரும், x is equals to -45ன்னு ஒரு டேர்ம் வரும். நம்ம இந்த நெகட்டிவை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா ஸ்பீடுங்கிறது வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம எழுதிக்கலாம் ரீசன், சின்ஸ் ஸ்பீட் cannot be negative. இப்போ நமக்கு இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சின்ஸ் வேண்டாம், நம்ம therefore எழுதிக்கலாம். therefore x is equals to 40, that is speed is equals to 40 km per hour. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9 போகலாம். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம்டா.
2 water taps together can fill a tank in 9 3/8 hours. இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். The tap of larger diameter takes 10 hours less than the smaller one. ஸோ 2 பைப் இருக்குது, ஒரு பைப்போட டயாமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது, இன்னொரு பைப்போட டயாமீட்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பைப்லேருந்தும் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த டேங்க்கு வந்து 9 3/8 ஹவர்ஸில் ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து இன்கேஸ் தனித்தனியாக இருந்துச்சுன்னா, அதாவது பெரிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய டேங்க்கும் அதே சமயத்தில் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்போடைய டேங்க்கும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப் ஃபில் பண்ணுற டேங்க் வந்து எக்ஸ் ஹவர்ஸில் ஃபில் ஆகும் அப்படின்னா லார்ஜர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்போடைய டேங்க் வந்து X-10, அதை விட இங்கே 10 ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே செலவாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அந்த ஸ்மாலர் பைப் இருக்கக்கூடிய டேங்க் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நான் வந்து ஒரு சிம்பிள் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து ஒரு டேங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு லார்ஜ் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பைப்பும் இருக்குது, ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்பும் இருக்குது. 2 பேருமே சேர்ந்து தண்ணி இதில் நம்ம ஃபில் பண்ணும்போது 9 3/8 ஹவர்ஸில் தண்ணி ஃபில் ஆகிடும். இதுவே செப்பரேட்டாக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா சேம் அளவு தான், நான் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பட் இந்த 3 டேங்க்குமே வந்து சேம் சைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே டேங்கை வெறும் இந்த லார்ஜர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப் மட்டும் வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்டன் ஹவர்ஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்பை சேம் சைஸ் ஆஃப் தி டேங்க் நம்ம ஃபில் பண்ணோன்னா X ஹவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஏன் இங்கே ஸ்மாலர் டயாமீட்டர் ஃபில் பண்ணக்கூடிய டேங்க் X ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா லார்ஜர் டயாமீட்டர் இருக்கிற பைப் ஃபில் பண்ணக்கூடிய அந்த வெசல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மாலர் டயாமீட்டரோட பைப்பில் தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு யார் வச்சு நம்ம பண்ணுறோமோ அவங்களை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து X-10 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லெட் டைம் டேக்கன் பை டேப் ஆஃப் ஸ்மாலர் டயாமீட்டர் to fill the tank is equals to X hours நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே டயக்ராமில் என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் நான் இங்கே சென்டென்ஸில் எழுதுகிறேன். சென்டென்ஸ் எழுதும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் அந்த டயக்ராம் நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் டேப் ஆஃப் தி ஸ்மாலர் டயாமீட்டர் fills 1/x part of tank in 1 hour. இப்போ நம்ம வந்து மொத்தமாக அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை ஹவர் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி 1 hour கொடுத்தா அந்த டேங்க் எவ்வளோ ஃபில் ஆகுங்கிறத நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ வித்தின் 1 hourல அந்த டேங்க் வந்து 1/x பார்ட் ஃபில் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம லார்ஜ் டயாமீட்டருக்கு எழுதலாம். அண்ட் டேப் ஆஃப் larger diameter fills 1/x-10th part of the tank in 1 hour. அதே மாதிரி லார்ஜ் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம எழுதியிருக்கோம். ஒரு 1 ஹவரில் எவ்வளோ ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன் எழுதலாம். when the 2 taps are used together, it fills 75/100. மிக்சர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க, அதை நான் இம்ப்ராப்பராக மாற்றி எழுதியிருக்கேன். ஹார்ஸ் அப்போ இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு 75/8 ஹார்ஸ் ஆகும் அப்படின்னா அப்போ 1 ஹவரில் எவ்வளோ ஆகும்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன் 1 ஹவர் ரெசிப்ரோக்கல் எழுதணும் 8/75. இங்கே எப்படி நம்ம எக்ஸ் இருக்கும்போது 1/x எழுதணுமோ அதே மாதிரி இங்கே வந்து 75/8 இருக்கும்போது ரெசிப்ரோக்கல் எடுத்து 8/75ன்னு எழுதிக்கலாம். பார்ட் ஆஃப் டேங்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் பை த கிவன் கண்டிஷன் 1/x plus 1/x-10 is equals to 8/75. ஸோ நம்ம இதை எல்சியம் எடுக்கலாம். x-10
plus x whole divided by x into x minus 10 is equals to 8 by 75. 2x minus 10 into 75 is equals to 8 into x square minus 10x. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8x ஸ்கொயர் மைனஸ் 230x ப்ளஸ் 750 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். டிவைடட் பை நம்ம 2 பண்ணிக்கலாம். டிவைட் பை 2 பண்ணோன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 115x ப்ளஸ் 375 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா a is equals to 4, b is equals to minus 1 by 115 and c is equals to plus 375. So x is equals to 115 plus or minus square root of 11 square வந்து 13225 minus 6000. சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 2 4s are 8. ஸோ x is equals to 115 plus or minus square root of 7,225 divided by 8 கிடைக்கும். நம்ம once again அதை சால்வ் பண்ணோன்னா x is equals to 115 plus or minus 85 by 8. ஸோ x is equals to 115 plus 85 by 8ங்கிறது ஒரு வேல்யூ, x is equals to 115 minus 85 by 8ங்கிறது ஒரு வேல்யூ. நம்ம சால்வ் பண்ணோன்னா x is equals to 25ன்னு கிடைக்கும். இங்கே வந்து x is equals to 15 by 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன் பை larger tap is equals to x minus 10 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when x is equals to 15 by 4, so x minus 10 is equals to 15 by 4 minus 10 which is equals to minus 6.05. நம்ம இதுவும் வந்து ஃபில் ஆகக்கூடியது வந்து டைம் தானே. ஸோ டைம் நம்ம வந்து நெகட்டிவில் சொல்ல முடியாது. ஸோ நம்ம இது நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுடைய x is equals to 15 by 4 அப்படிங்கிற இந்த வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே ஆக்சுவலி நெகட்டிவாக இல்லை, ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது நமக்கு நெகட்டிவாக வரதுனால நம்ம இந்த வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எப்படி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கன்க்ளூஷன் பண்ணலாமாடா. ஸோ லெட் x is equals to 25. ஸோ டைம் taken by larger tap is equals to x minus 10 which is equals to 25 minus 10 is equals to 15 hours. Therefore time taken by larger tap is 15 hours and time taken by smaller tap is 25 hours. இதோடு நம்மளுடைய 9th question ஓவர். நம்ம நெக்ஸ்ட் இப்போ 10th question போகலாம். question number 10 படிக்கிறேன்டா. An express train takes 1 hour less than a passenger train to travel 132 km between Mysore and Bangalore without taking into consideration the time they stop at intermediate stations. If the average speed of the express train is 11 km per hour more than that of the passenger train, find the average speed of 2 trains. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து 2 ட்ரெயின் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இன்னொன்று வந்து பேசஞ்சர் ட்ரெயின். எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பேசஞ்சர் ட்ரெயினாக கொஞ்சம் ஸ்லோவாக போகும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ப்ளஸ் நடுவில் நிறைய ஸ்டேஷன்ஸ் தான் நிற்காது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸில் மட்டும் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே வந்து காமனாக 132 கிலோமீட்டர் தான் கவர் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க கவர் பண்ணும்போது பேசஞ்சர் ட்ரெயின் போகிற ஸ்பீடு வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகக்கூடிய ஸ்பீட் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் போகிறத விட 11 கிலோமீட்டர் பர் ஹவர் அதிகமாக இருக்குமா. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஆனால் 11 கிலோமீட்டர் பர் ஹவர் அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்பிரஸ் 11 கிலோமீட்டர் பர் ஹவர் இதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 11 km/h வேகமாக இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிறதுனால நம்ம பேசஞ்சர் ட்ரெயினில் போகக்கூடிய அதே டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா 1 hour லெஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம் தான், போக போகிற இடமும் மைசூர் டு பெங்களூர் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் பேசஞ்சர் ட்ரெயினில் போனால் உனக்கு இன்னும் 1 hour அதிகமாக ஆகும். இதுவே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போயிட்டோம் அப்படின்னா 1 hour கம்மியாகும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் தி பேசஞ்சர் ட்ரெயின் என்ன, ஸ்பீட் ஆஃப் தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் மேப்பை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எழுதுறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ எழுத போகிறதுலேருந்து எழுதினா மட்டும் போதும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். லெட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் equal to x km/h. Then average speed of express train is equals to x plus 11 km/h. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டைம் டேக்கன் கன்சிடர் பண்ணலாம். டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நமக்கு டைம் டேக்கனோட ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து 132 அவங்க கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு வந்து x plus 11 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினுக்கு நம்ம எழுதலாம் டைம் டேக்கன் பை பேசஞ்சர் ட்ரெயின் is equals to once again distance by speed. Distance is equals to 132 divided by speed is x by the given condition. Express train is equals to passenger train -1. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதியிருக்கேன். இதை உங்களுடைய சம்முக்கு நடுவில் எழுதக்கூடாது. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இது என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா பேசஞ்சர் ட்ரெயினில் போகிற அளவுக்கு டைம் எடுக்கும், ஆனால் -1 ஒரு 1 hour கம்மியாக எடுக்கும். அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னது, 132 டிவைடட் பை x plus 1. ஸோ இது நம்ம எழுதிக்கலாம் 132 டிவைடட் பை x plus 11 is equals to, சாரி இங்கே x plus 1 இல்லை, நான் x plus 11 தான் எழுதியிருக்கேன், சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன். பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 132 டிவைடட் பை x, 1 hour லெஸ் இல்லையா, அதனால -1. ஸோ இப்போ இது நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஆன்சரு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா 132 டிவைடட் பை x plus 11 minus 132 divided by x is equals to -1. 132 times of x minus 132 times of x plus 11 whole divided by x plus 11 into x is equals to -1. So 132 into x minus 132 into x plus 132 into 11 is nothing but 1452, which is equals to, நம்ம இதை cross multiply பண்ணோன்னா minus of x squared plus 11x. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நான் எல்லா இடத்துலையுமே மைனஸ் காமனாக புல் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ரெண்டு டேர்மே ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம இதை ரீரைட் பண்ணோன்னா x squared plus 11x minus 1452 is equals to 0. ஸோ நம்ம நார்மலாக இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணலாம். a is equals to 1, b is equals to 11 and c is equals to minus 1452. So x is equals to minus 11 plus or minus square root of 11 square is 121 minus 4ac பண்ணோன்னா plus 5808 divided by 2 ones are 2. ஸோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து x is equals to minus 11 plus or minus square root of 5929 divided by 2. ஸோ x is equals to minus 11 plus or minus 77 by 2. ஸோ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். minus 11 plus 77 by 2 ஒரு வேல்யூ இருக்கும். x is equals to minus 11 minus 77
by 2 இன்னொரு வேல்யூ இருக்கும். ரெடியூஸ் பண்ணோன்னா x is equals to 33ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். அடுத்த டேர்மில் வந்து x is equals to -44. ஒன்ஸ் அகெயின் நம்ம இந்த -44 நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ஸ்பீடு வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ சின்ஸ் ஸ்பீட் cannot be negative, ரீசன் நம்ம எழுதியாச்சு. ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். therefore speed of passenger train is equals to 33 km per hour and speed of express train is equals to 33 plus 11 இல்லையா, நம்மளோட ஃபார்முலா வந்து x plus 11 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ 44 km per hour. இதோட நம்மளோட கொஷின் நம்பர் 10 முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் ஆஃப் தி எக்ஸசைஸ் 4.3 கொஷின் நம்பர் 11க்கு நம்ம போகலாம். கொஷின் நம்பர் 11 நான் படிக்கிறேன்னா, சம் ஆஃப் தி ஏரியாஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் இஸ் 468 மீட்டர் ஸ்கொயர். சம் ஆஃப் தி ஏரியாஸ் சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும், 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயருக்குமே தனியாக ஏரியா இருக்கும். 2 பேரோட ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 468ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் பெரிமீட்டர் இஸ் 24. டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் பெரிமீட்டர்னால் என்ன, எப்படி நமக்கு வந்து 2 ஸ்கொயருக்கு தனித்தனியாக ஏரியா இருக்குமோ அதே மாதிரி 2 ஸ்கொயருக்கு தனித்தனியாக பெரிமீட்டரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்ச பெரிமீட்டரோட வேல்யூவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா 24. டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் 2 வேல்யூமே சப்ராக்ட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் நம்மளோட டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே போர்ட்ரே பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் தி 2 ஸ்கொயர்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பெரிமீட்டர் நம்ம கிவன் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு சைட்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து எந்த கண்டிஷனில் நம்ம கண்டுபிடிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்கொயர் வந்திருக்கேன். இந்த 2 ஸ்கொயரும் பார்க்கும்போதே தெரியும் 2 பேருக்குமே ஏரியா வந்து சேம் கிடையாது, 2 பேரோட பெரிமீட்டரும் சேம் கிடையாது அப்படின்னு. 2 பேரோட சைட்ஸுமே சேம் கிடையாதுன்னு இதை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் ஸ்கொயர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து 24ன்னு சொன்னதுனால இப்போ அடுத்தது வந்து x + 24 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்மாலர் ஸ்கொயரோட ஏரியாவையும் பிக்கர் ஸ்கொயரோட ஏரியாவையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 468 மீட்டர் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயரோடைய சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஸ்மாலர் ஸ்கொயரோடைய சைடு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம்லாம் நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை, இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கார்னரில் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ எழுத போகிறதுலேருந்து நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். லெட் பெரிமீட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். இங்கே நான் லார்ஜர் ஸ்கொயர் ஸ்மாலர் ஸ்கொயர்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். எழுதும்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் தான் எழுதுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு x மீட்டர்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ லெட் பெரிமீட்டர் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு x + 24 meters. Length of side of first square. நான் ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுறேன்டா, ஆனால் நீங்கள் எதுவும் ஸ்பெல்லிங்கில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு x/4. ஏன் இங்கே x/4 அப்படின்னா, நம்மளுடைய பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னது 4a. இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட சைடு வந்து ஏ தானே. அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 மல்டிபிளாக இருக்கிறத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா x/4 இஸ் ஈக்வல்ஸ் டு a ஆகிடும். இந்த ஏவை தான் நான் இங்கே சைடு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், x/4 தான் நான் ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், இதையும் நீங்கள் எழுதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சைடு ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு x/4ன்னு எழுதினா போதும். அதே மாதிரி x/4 மீட்டர் லென்த் ஆஃப் சைட் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர். இதே மாதிரி செகண்டுக்கு செகண்ட் நான் நம்பரில் எழுதியிருக்கேன்னா நீங்கள் எழுதும்போது ஸ்பெல்லிங்கில் எழுதிக்கோங்க. இஸ் ஈக்வல்ஸ் டு x + 24 டிவைடட் பை 4 மீட்டர். ஏன்னா இதனுடைய பெரிமீட்டர் வந்து x + 24 இல்லையா, அதனால் நம்ம நியூமரேட்டர் x + 24 எழுதியிருக்கோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிவைடட் பை 4 பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து லென்த்து தெரிஞ்சாச்சு. லென்த்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு a ஸ்கொயர். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Area of first square is equals to x/4 whole squared meter square. a squared இல்லையா, ஸோ ஏவோட வேல்யூ வந்து x/4, a ஸ்கொயர்டுங்கிறப்ப x/4 the whole squared. மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுவோம் ஏரியா அப்படின்னா, அதனால் நான் மீட்டர் ஸ்கொயர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏரியா ஆஃப் செகண்ட் ஸ்கொயர் நான் நம்பர்ஸில் எழுதுறேன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்பெல்லிங்கில் எழுதிக்கோங்க.
x plus 24 divided by 4 whole square, யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பை த கிவன் கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 468ன்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம பண்ணலாம். ரெண்டு பேரோட ஏரியா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 16 ப்ளஸ் இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 48x ப்ளஸ் 576 ஹோல் டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல்ஸ் டு 468. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 48x ப்ளஸ் 576 இஸ் ஈக்குவல்ஸ் டு 468 into 16. ஸோ ரிசால்வ் பண்ணோன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 48x ப்ளஸ் 576 இஸ் ஈக்குவல்ஸ் டு 7488. So 2x squared plus 48x minus 6912 is equal to 0. Dividing throughout by 2, we get x squared plus 24x minus 3456 is equal to 0. So normally நம்ம பண்ணுற மாதிரி quadratic formula solve பண்ணலாம். a is equals to 1, b is equals to 24 and c is equals to minus 3456. நெகட்டிவ் சைன் இருந்தால் கட்டாயம் கூட சேர்த்து எழுதுங்க, தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட் குவாட்ரட்டிக் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா x is equals to minus 24 plus or minus square root of 24 square is nothing but our 576. ஸோ அடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 13824 கிடைக்கும் நம்மளுக்கு ஹோல் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா x is equals to minus 24 plus or minus square root of 14400 by 2. X is equals to minus 24 plus or minus 120 by 2. ஸோ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். X is equals to minus 24 plus 120 by 2 ஒரு வேல்யூ இருக்கும். X is equals to minus 24 minus 120 by 2 இன்னொரு வேல்யூ கிடைக்கும். X is equals to 48 இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா கிடைக்கும். X is equals to minus 72 சால்வ் பண்ணால் கிடைக்கும். நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சைடு வந்து நம்ம மைனஸில் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? நெகட்டிவ் ஜீரோனாலே அது ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்போ நெகட்டிவில் போயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து வரையவே முடியாது. அதனால் நம்ம நெகட்டிவ் சைன் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இங்கே எழுதும்போது சின்ஸ் பெரிமீட்டர் ஆர் சைட்ஸ் எதுவாக இருந்தாலும் சைட்ஸ் cannot be negative. ஸோ இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 48 மீட்டர். ஏன்னா பெரிமீட்டர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது 48 மீட்டர்னு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் second square is equals to x plus 24. So 48 plus 24 which is equals to 72 meter. Next வந்து side, அதான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. side of first square நம்பரில் எழுதாதீங்களா, தயவு செஞ்சு ஸ்பெல்லிங்கில் எழுதிக்கோங்க. 48 by 4 which is equals to 12 meter. side of second square is equals to 72 by 4 is equals to 18 meter. ஸோ இதோட நம்மளுடைய கொஷின் நம்பர் 11 முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸசைஸ் 4.3 நம்ம எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணியாச்சு. ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். எல்லா சம்ஸும் ஒரு தடவை நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்காம போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எந்த இடத்துல தப்பாக போகிறோம் அப்படின்னு. எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல தெரியலனாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.4 அலாங் வித் இட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸசைஸில். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு 2 சம்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரே சிங்கிள் வீடியோவாக பண்ணிடலாம். அதோடு நம்மளோட 4th சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன சாப்டர் நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். ஸோ அது வரைக்கும் மீன்பாய் நீங்கள் எக்ஸசைஸ் 4.1லேருந்து 4.3 வரைக்கும் அலாங் வித் யுவர் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது தெரியல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுதுனாலும் தயங்காமல் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூடா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 4.4 பார்த்துடலாம்.